இப்போ நான் சிற்றரசுங்கிற ஒரு நபர் மேலே நான் புகார் கொடுத்ததுக்கு 75 நாள் நான் அரெஸ்ட் ஆயிருக்கேன். இப்போ இவர் போய் ஒளிஞ்சுக்கிறது திமுக. அப்போ திமுக சேர்ந்து அடிச்சதுன்னா என்னால் தாங்க முடியுமா? இவர் போய் திமுகவுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறார். நான் டெப்டி சிஎம் முன்னாள் டெப்டி சிஎம் பின்னாடி போய் நின்னுக்கிறார். விஷயம் அது இல்லை. நானும் அதே திமுக சார்ந்தவன் தான். அதாவது அறிவாலயத்துல தான் நான் போய் வந்து இவர் மேல கம்ப்ளைண்டா கொடுக்குறேன். அப்பவே புகார் கொடுத்து? ஆமாங்க, 2025 இருந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவர் தான் அந்த பிரசன்னாங்கிறவர். இவர் தான் அந்த பிரசன்னா, அவருடைய பிஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சன் டிவி வினோத், விஜே வினோத், இவங்க மூலியமா தான் வாங்கினது மேடம். அவங்க சொல்றது வந்து நீங்க சேப்பாக்க திருவல்லிக்கேணி விட்டு வேற எங்க வேணா போகணும். பயங்கரமான மிரட்டல். உதயானாவை பார்க்கறதுக்கு போனோம்னா காலை மிதிக்கிறது, முட்டி கையால் அடிக்கிறது, தள்ளுறது, இது எல்லாமே அந்த லோக்கல்ல இருக்க கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பதிவு வந்து இளைய கட்டபொம்மன் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 10:20 வந்து அவர் ரவுடி பசங்களை அனுப்புறாரு. இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காரு. அது ஏன் நான் அது வந்து தலைமையில் கொடுத்த லெட்டர்லயே நான் வந்து சொல்லியிருக்கேன் மேடம். என்னன்னா, உதய அண்ணா வந்து இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டிய ஆளே இல்லை மேடம். இவர் சரியான மாவட்ட செயலாளரா இவர் வந்து நடந்துகிட்டதே கிடையாது. எனக்கு இப்ப இந்த இதுக்காக சொல்ல, ஜே அன்பழகன்னு ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்துட்டு இவரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒண்ணுமே இல்லை. ஒரு கட்சி நிர்வாகி இறந்தது கூட இவர் வந்து வரமாட்டார். கேஸையும் வாங்கிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு, ஒருவேளை நான் ஜெயிலே இறந்திருந்தா நான் இந்த தகவலை எப்படி சொல்லியிருக்கேன்? 2 குழந்தைங்க, ஒய்ஃப் வந்து என்ன நிலைமையில இருக்காங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய பிரமுகர் துளசிராமன் அவர்கள். திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என்ன மாதிரியான தொல்லைகள் வந்து தனக்கு கொடுத்தாங்க, வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நேரடியான குற்றச்சாட்டை வைத்திருந்தார் துளசிராமன் அவர்கள். அவர் வந்து அனுபவித்த வழிகளையும் தாண்டி அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த நேர்காணல விரிவாக பார்க்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து திருவல்லிக்கேணி எம்எல்ஏ அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க. மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் வந்து இப்போ கரண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சில பேரினுடைய தூண்டுதலால் துளசிராமன் அவர்கள் வந்து என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார், பழி சுமத்துகிறார். 30 பேரை அவர் தான் ஏமாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படியே திருப்பி உங்கள் மேலே வைக்கிறாரு. 69 லட்சம் ஏமாற்றி விட்டதாக நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா மேடம், நான் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய மாவட்ட செயலாளர் தான் சிற்றரசு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டு தான் நான். என்னுடைய போஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பிரதிநிதி, அதாவது தென் சென்னை மேற்கு மாவட்ட பிரதிநிதி. இது வந்து 2021 அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து 10 ஆண்டுகளாக நான் திமுகனுடைய முகமாக தான் இருக்கேன். பல்வேறு விவாதங்களில் யூடியூப் சேனல்லலாம் திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அப்படி தான் என்னுடைய பயணம் தொடருது. என்னுடைய தலைவராக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே கலைஞர் அவங்க தான். அவருடைய தலைமையில் தான் எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் ரகுமான் கான் அவர்லாம் வந்து எங்களுடைய ரிசப்ஷனுக்கு வந்தார். ஸோ அப்போ இருந்தே பல ஆண்டுகளாகவே திமுகவினுடைய முகமாக தான் அறிவிப்படுறேன். கடந்த இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளராக ஜே அன்பழகன் இருந்தார். அவர் என்ன டி நகர் பழக்கடை அன்பழகன்னு சொல்லுவாங்க. அவர் கொரோனா தொற்று காரணமாக இறக்குறாரு. அந்த பொறுப்பு பதவிக்கு தான் சிற்றரசு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதிலிருந்து அவர் தான் எங்களுக்கு மாவட்ட செயலாளர். அதிலிருந்து நாங்கள் அவருடைய பயணம் பண்ணுறோம். இந்த பயணம் பண்ணும்போது சிற்றரசு அவர்கள் வந்து நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு வருது. வாய்ப்பு வரும்போது முதல்ல வந்து வீடுக்காக நம்ம வந்து கேட்டோம். ஏன்னா நான் இருக்கிறது வாடகை வீடு. ஏதாவது ஒரு அலாட்மெண்ட்டில் ஏதாவது வீடு இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து உதயண்ணா சார் தான் வந்து எங்களுக்கு எம்எல்ஏ, டெப்டி சிஎம்மாக இருந்தார். அவர்கிட்ட நாங்கள் வந்து ஒரு மனு கொடுக்குறோம், இந்த மாதிரி வீடு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னுடைய முதல் அப்ளிகேஷனே. இத்தனை ஆண்டு காலமாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனே அதுதான். அப்போ தான் அவர் கேட்குறாரு, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன ஏதுன்னு கேட்கும்போது
இந்த மாதிரி நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸில் இருக்கேன், இது மாதிரி லவ் மேரேஜு ஒய்ஃபு, அப்புறம் ஒய்ஃபுக்கு எதனா ஒரு ஜாப் பார்க்கலாமே அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது சொல்லிட்ட பிறகு தான் நம்ம அந்த ஓஏ வேலைக்காக நம்ம ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறோம். இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அவருடைய பிஏ கொடுத்தீங்க சிற்றரசு அவர்கள். ஆமாம், அவர்கிட்ட தான் அவரோட ஆஃபீஸில் தான் இது பண்ணு. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய பிஏ பிரசன்னா வினோத் இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கப்பா, இது வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரிய வேண்டாம், பகுதி செயலாளர் அது பின்னாடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தெரிய வேணாம் அப்படின்னாங்க. எதுக்கு அது சொல்கிறாருன்னா, சரி இதுனா காசு வாங்கிட்டு பண்ணுறாரு, அவங்கன்னா கட்சிக்காரங்கன்னா காசு இல்லாமல் பண்ணணும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்னா இருந்தாலும், சரி அதனால சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்கோம். சில ஜாப் பண்ணி கொடுத்தாங்க, சில ஜாப் பண்ணி கொடுக்கல, நேரடியாக போய் கொடுத்தோம், சிலது வந்து வினோத் மூலிமா கொடுத்தோம், சிலது வந்து பிரசன்னா மூலிமா கொடுத்தோம். இப்போ அவர் பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவங்கள ஏமாற்றிட்டதா அப்படி சொல்லி 2 கோடி ரூபாய் குற்றச்சாட்டு இது பண்ணுறேன். அதுவும் தாவேக அரசு, விஜய் அவருடைய அரசு வந்த பிறகு ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவங்களுடைய பேக்கப்பில் நான் சொன்னேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னார். அது முற்றிலும் தவறு. நான் முதல்ல அணுகுனதே தலைமை கழகத்தை தான், அதாவது அறிவாலயத்தில் தான் நான் போய் வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறேன். அப்போவே புகார் கொடுத்தேன். ஆமாம்மாங்க, 2025 நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். யார் யார்கிட்ட கொடுத்தேன்னா, டிகேஎஸ் இளங்கோவன் சார்கிட்ட, ஆர்எஸ் பாரதி சார்கிட்ட, அதுக்கப்புறம் அன்பகம் கலை சார்கிட்ட, அதுக்கப்புறம் உதயனாவோட பிஏ செந்தில் சார்கிட்ட, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி உதயனாகிட்டே கொடுத்தேன். அந்த என்வலப்பை வாங்கி இவர்கிட்ட தான் கொடுத்தாரு, பின்னாடி நின்றுட்டு இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உதயனாவோட ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால், அப்போ வந்து பாலாஜி பெருமாள்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், கையில் வாங்குறதில்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும், நீங்கள் வந்து அந்த புகார் பெட்டியில் போட்டுருங்க அப்படின்னாரு. நான் அது போட்டேன். ஏன்னா அது சீல்டு தான், அது நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்கள என்ன பணம் கேட்கும் போது என்னால் கொடுக்க முடியாத, அது பதிலும் சொல்ல முடியல. ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, ஒரு 4 விஷயத்த பண்ணுறதில்ல, இது டிலே பண்ணிகிட்டே போகிறாங்க, ப்ரெஷர் வேறு ஜாஸ்தியாகுது. இதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன், எப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ராஜேஷன் இருக்கான், அவனோட ஒய்ஃபுக்காக இந்து சமய அறநிலைத்துறை பார்சாதி கோயிலில் வந்து ஓஏ வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதோடைய லெட்ரு வந்தது. அதை தூக்கிட்டு நம்ம வந்து இவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்கள வந்து எழுத சொல்லு, நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம், ஆல்ரெடி 2 இது பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணேன், அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே பார்சாதி கோயிலில் 2 ஓஏ வேலை வாங்கி கொடுத்தனுடைய ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. வேணும்னா அதை நான் வெளியிடுறேன். இதை தகவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பைசா கொடுக்கும். அந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்துருச்சு, அதில் என் பேரே இல்லை சார் அப்படின்னு, அதை அனுப்புங்க பார்ப்போம் அப்படின்னோட அனுப்பிச்சிட்ட பிறகு எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா வரல அப்படின்னு நான் வந்து இவரோட பிஏ பிரசன்னாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்கிறேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி அந்த பார்சாதி கோயில் ஓஏ வேலைக்கு நம்ம இது பண்ணோமே அது அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், மாவட்டம் சொன்னார், இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், சிஎம்மோட இதில் இருக்குது, அதாவது சேகர்பாபு சார் சைன் போட்டார், இது சிஎம்மோட இதில் இருக்குது, டேபிளில் இருக்குது, சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஆல்ரெடி வந்துருச்சு ரிசல்ட்டு அப்படிங்கும் போது இவர் முந்திக்கிட்டு இன்னும் 1 வாரம் ஆகுன்றாங்களே அப்படிங்கும் போது தான் எனக்கு அந்த இதில் இருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடிலாம் நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பணம் கொடுத்தது, ரெக்கார்ட் பண்ணது, அது எல்லாமே நான் வச்சுருக்கேன் மேடம். ஆடியோ இதெல்லாமே இப்போ வந்து கமிஷன் ஆஃபீஸில் பென்ட்ரைவ் போட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேட்டியில் தாவேக அரசு மாற்ற பிறகு கொடுத்தாரு. நான் பல முறை வந்து நான் வந்து தலைமையில் கொடுத்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிறதுனால நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் பணம் கொடுத்தது வந்து அவருடைய மாவட்ட செயலாளர் ஆஃபீஸில் தான். அப்போ வந்து எதுவுமே அவங்க வந்து எழுதி கொடுக்க சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஃபில்அப் பண்ண சொன்னாங்க, அதையும் பண்ணியாச்சு, என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதையும் இது பண்ண சொன்னாங்க, அதையும் பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துரும். ஆனால் ஒரு சிஎஸ்ஆர் கேட்டால் கூட அவங்க தரல, கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கல. ஆமாம் எழுதி கொடுங்க அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு தான் சிஎஸ்ஆர் கேட்குது, சரி கொடுங்கன்னா அது எதுவுமே கொடுக்கல. இந்த விஷயம் உடனே அவருக்கு போயிடுச்சு. அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் யாரோ கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆமாம் கூப்பிட்டு சொன்னோன்னே அவர் பிரசன்னா வந்து
என்ன தலைவரே, என்ன உங்கள் நடவடிக்கை சரியில்லை, நேரடியாக பேசலாம் வாங்க அப்படின்னு. சரின்னு பேசுங்க. சார் நான் என்ன சார் பண்ணுறது, எங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்தவங்க கேட்குறாங்க, நிம்மதி இல்லாமல் ஆகுது சார், கத்துறாங்க சார், எப்படி சார் இது பண்ணுறது, நீங்களாச்சும் எதாவது சொல்லணுன்னா நீங்கள் கான்ஃபரன்ஸும் போட மாட்டேங்கிறீங்க, வந்து பேசவும் மாட்டேங்கிறீங்க, இப்படி தான் நடக்கும், சிலது வந்து உடனே நடக்கும், சிலது வந்து லேட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம், அவங்க வட்டி கட்டிகிட்ருக்காங்க சார், எப்படி நம்ம இது பண்ண முடியாது, இன்னொரு லிஸ்ட்டு வேறு வந்துருச்சுங்கிறாங்க அப்படி. அவர் என்ன சொல்கிறார், 2வது லிஸ்ட்டில் வரும். இல்லை, அந்த வேலைக்கான அமைச்சரையாவது போய் பார்த்தீங்களா சேகர் பாபுவை? இல்லை மேடம், எங்களுக்கு இம்மிடியேட் பாஸே இவர் தானே, சிற்றரசு தானே எங்களுக்கு இது. அவர் நம்ம அந்த மாதிரி போகவும் கூடாது. அந்த மாவட்டத்தில் என்ன இது இருக்கோ அவங்கள தான் இது பண்ணுவாங்க. அவங்க இங்கே கரெக்ட் ப்ரோட்டோகால் பிரகாரம் அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம் தவிர டைரெக்டாக லிங்க் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து இவங்களுக்கு பிடிக்காது. இவர் சொல்கிறாரு 2026 தாவேக அரசாங்கம் வந்துட்ட பிறகு தான் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இல்லை மேடம், அப்படி கொடுக்கல. அங்கே வந்து தலைமையில் கொடுத்து எடுத்துக்கல, அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்ட்டு நான் ஆன்லைனில் கொடுத்தேன் மேடம் கம்ப்ளைண்ட். அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் இது. இதனுடைய டேட்டு பார்த்தீங்கன்னா 15/5/2025 மதியம் 12:16 PM. அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அதனுடைய காப்பியும் உங்களுக்கு நான் தரேன். அதில் வந்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு யூனிக் கோட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மாவட்ட செயலாளர் சிற்றரசு பேர்லேயும் இவர் தான் அந்த பிரசன்னாங்கிறவர், இவர் தான் அந்த பிரசன்னா, அவருடைய PA. அதுக்கு அடுத்தது வந்து சிற்றரசினுடைய PA. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சன் டிவி வினோத், விஜே வினோத்னு சொல்லுவாங்க. ஆமாம், இவங்க மூலியமாக தான் வாங்கினது மேடம். அப்போது என்ன நடந்ததுன்னா, இந்த நம்ம அந்த நுங்கம்பாக்கத்துலேயும் கமிஷன் ஆஃபீஸ்லேயும் நம்ம கொடுத்த புகாரின் அடிப்படையில் அப்போ வந்து இவங்க வந்து நியூஸை வந்து கேதர் பண்ணி இவங்க வந்து போஸ்டர் போடுறாங்க. இந்த இந்த நியூஸ்காரங்க வந்து போடுறாங்க, வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி செய்து கொலை மிரட்டல் விடுத்து வரும் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு. இது வந்து பத்திரிகையிலேயே வந்திருக்கு. பத்திரிகையிலே வந்துருச்சு மேடம். இதோட டேட்டு கொஞ்சம் பாருங்க மேடம். இது தாவக ஆட்சி வந்த பிறகு இல்லை, அதே 15/5/2025 திமுக ஆட்சியில இருக்கும் போதே நான் கொடுக்குறேன். இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஆமா, ஆனா இதை கண்டும் காணாமல் திமுக அரசு இருந்திருக்கு. இல்ல, நான் எனக்கு வேற வழி இல்லை, கண்டு காணாம தான் இருந்திருக்காங்க. அடுத்தது இத இளைய பாரதம்னு ஒரு யூடியூப் சேனல்ல அவங்க வந்து போட்ட ஒரு இதுதான் நியூஸ் தான் இது. பண மோசடி புகார்னு சொல்லிட்டு அதுலயே வந்திருக்கு. ஆனா அப்பவும் வந்து திமுக தான் ஆட்சியில இருந்திருக்கு, ஆட்சியில இருக்கு. நான் தான் சொல்றேன், இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு தாவக ஆட்சி வந்தோன்னா அவங்களுடைய பேக்கப்ல அவங்க சொல்றாரு, அது வந்து முற்றிலும் போய் எனக்கு என்னால வழி தாங்க முடியல. வழி தாங்க முடியலன்னா பணம் கேட்குறாங்க, நம்ம வாங்கி கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை மேடம், நகை எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம். வண்டி என்னோட காரை வந்து அடமானம் வச்சு 4.5 லட்ச ரூபா வச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணோம். என்னால் முடியாத காரணத்தினால தான் நான் அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் சேப்பாக்க திருவல்லிக்கேணி விட்டு வேறு எங்கே வேணால் போகணும், பயங்கரமான மிரட்டல். உதயானாவை பார்க்குறதுக்கு போனோம்னா காலை மிதிக்கிறது, முட்டி கையால் அடிக்கிறது, தள்ளுறது, இது எல்லாமே அந்த லோக்கல்ல இருக்க கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நீங்க 69 லட்சம் நீங்க சொல்லிருக்கீங்க, ஒரு வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு பணம் வந்து வசூலிக்கிறாங்க? 3ல இருந்து 7 லட்சம் ரூபா வரைக்கும். 3ல இருந்து 7 லட்சம். ஆமா, 7 லட்சம் ரூபாய்க்கு. ஆமாங்க, அது டிபெண்ட் அப்பான ஒவ்வொரு இதை பொறுத்து, டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. அவர் வந்து ஆட்சி மன்ற குழு தலைவராக இருக்காரு கார்பரேஷன்ல, 110வது கவுன்சிலராகவும் இருக்காரு சிற்றரசு சார். அவருக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, டெப்டி சிஎம் உடைய தொகுதி, அதனால வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அக்சஸ் பண்ற இது இருக்கு. அவருக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதை தான் அத்தனை ஹையர் அஃபிஷியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை பெரிய அட்வான்டேஜாக எடுத்துட்டு எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு இப்போ மார்ச் 24ஆம் தேதி அரெஸ்ட் ஆகிறேன் மேடம். அதாவது நான் வந்து விருப்ப மனு. நீங்க எதுக்கு அரெஸ்ட் ஆனீங்க? இந்த புகாரின் அடிப்படையில் தான். இந்த பணம் கேட்டு போய் கம்ப்ளைண்ட். ஆமா, என்ன நடக்குதுன்னா மேடம், நாங்க வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்கலாம் சேர்ந்து அவர்கிட்ட வந்து முறையிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்க வந்து அவர்கிட்ட போயிடணும். உதயநிதியை பார்க்கறதுக்காக இல்ல அவரை வந்து டைரக்டா பாக்குறதுக்கு, எல்லாருமே போய் பாக்குறதுக்கு. ஏன்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கும்போது நம்ம போய் பார்ப்போம்,
பார்த்துட்டு அவர் பணம் கொடுக்காத பட்சத்தில் அப்படியே நம்ம ப்ரெஸ்ஸில் இது பண்ணிடுவோன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம். இதை குரூப்பில் இருக்கவங்கள யாரோ சொல்லிட்டு 24ஆம் தேதி நான் அரெஸ்ட். விடிய காலைல 6 மணிக்கு போலீஸ் வராங்க. வந்து ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் பூத்தில் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு 5:30 மணிக்கு தான் வந்து ஏஆர் போட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் யார் கம்ப்ளைண்ட்டுன்னே எனக்கு தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா A2 வந்து என் ஒய்ஃபை சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு அவர் புகார் கொடுத்தவருடைய யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அவர் ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கேவும் திமுகவும் ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்றது வெளிப்படையாக சொல்கிறாங்களே, அது உண்மைங்கிற மாதிரி தானே ஆகுது. அவரு இப்போ புகார் கொடுத்து என்ன இது பண்ணுறாங்க. அன்னைக்கே அரெஸ்ட். 75 நாள் நான் ஜெயிலில். குற்றம் சாட்டுவது திமுக மேல, ஆனா உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது வந்து அதிமுக ஒரு பிரபுங்கர் மேல வச்சு அதை கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இப்ப நீங்க சொல்றதுக்கும் சிற்றரசு அவர்கள் சொல்றதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 30 பேர்கிட்ட வந்து மோசடி பண்ணியிருக்கிறாரு துளசிராமன் அவர்கள். அது வந்து எம்மேல எழுந்த புகார் எல்லாமே வந்து அவர் வந்து சில பேரினுடைய தூண்டுதலால் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க இவ்வளவு நாட்கள் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்து வெளியே பெருசா தெரியல. ஆனா இந்த டைம் வந்து நீங்க நேரடியாகவே பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு புகாரை வந்து நீங்க கொடுத்ததை நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே உங்களை பொய் புகார்ல கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தைரியம் எனக்கு 2025 வந்துருச்சு மேடம். தைரியங்கிறத விட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, இல்லை இந்த ஆட்சியில நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமா மேடம். இப்போ நான் ஜெயிலில் இருந்த 75 நாள்ல அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன் மேடம். அதாவது ஆட்சி மாற்றம் நடந்துட்ட பிறகு 4ஆம் தேதி அவர் வந்து பதவியேற்ற பிறகு சாரையா வந்து அக்யூஸ்டுங்க வந்து ஜெயிலில் வந்துட்டே இருந்தாங்க. நான் இருந்த செல்ல வந்து பார்த்தீங்கன்னா 34 பேர். அந்த ஆட்சி மாற்றம் நடந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 54 மாறுது. ஒவ்வொரு செல்லிலும் ஹவுஸ்ஃபுல். அவ்வளோ நிறைஞ்சு வருவாங்க. ஒரு தப்பு பண்ணாலும் இல்லை மாத்திரை இது கஞ்சா சண்டை போட்டு இது பண்ணி அந்த பெண்கள் அப்யூஸு எதாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். அப்போ ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்தது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து நான் என்ன டிபார்ட்மெண்ட்டில் கனவுல சேர்ந்தனோ, இந்த யூனிஃபார்ம் போடும் போது சட்டத்தை வந்து நம்ம நிலைநாட்டணும், எங்கே அநியாயம் நடந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்ததாக அவங்க வந்து அவரே பெருமைப்படுத்தி சொன்னார். எங்களுக்கும் அந்த ஒரு இது தெரிஞ்சுது ஜெயிலில் இருக்குமா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்வது போலவே நீங்கள் வந்து சிற்றரசு மேலே நீங்கள் கொடுத்துருக்க புகார் மாதிரியே வந்து சிவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புகார் வந்து எஸ்எஸ்ஐ வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு, ஸ்ரீனிவாசன். அவர் வந்து சிவசங்கர் மேலே, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி வந்து இந்த மாதிரி ஒரு பொய் என் மேலே வந்து பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க. அது தாவிகா வந்து கேள்வி எழுப்பினதுனால இப்படி ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து திமுக மேலே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது வேலையை வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளே வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதுல இன்னும் எத்தனை பேர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு ஏன்னா பாதிக்கப்பட்ட நீங்க சொல்லுங்க. அதாவது மேடம், ஒருத்தருடைய லைஃப் செட்டில் ஆகுதுன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாபா அப்படிங்கிறது தான். ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்குறதா இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காரா அப்படிங்கிறது, இல்லை ஒரு வெளிநாட்டில் வந்து வேலை இது இருக்காரா. ஒரு சின்ன ஒரு கனவு வந்து என்னென்னா ஒவ்வொரு நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வந்து எதன் அடிப்படையில் அவங்க பண்ணி தராங்கன்னா SC/ST கோட்டா, அதுக்கப்புறம் வந்து கருணை அடிப்படையில் இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸ் கோட்டா, முதலமைச்சரினுடைய அதாவது ஒரு விபத்தில் இறந்துட்டாலோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாலோ அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய நம்ம நியூஸில் பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணுறது. இந்த இது வந்து பார்த்திங்களா மேடம், ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்க தான் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அவர் தான் வந்து அண்ணா நகரனுடைய எம்எல்ஏவாக போட்டி போடுறாரு. அவர் காட்டின அஃபிடேவிட்டை எடுத்து பாருங்கள், அவருக்கு எத்தனை கோடி ரூபாய் அஃபிடேவிட்டில் காட்டியிருக்காருன்னு. அது வந்து ஒயிட்டாக காட்டினது. அவர் வந்து 12 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அந்த அண்ணா நகரில் செலவு பண்ணுறாரு. அந்த பணம் எங்கேருந்து வந்தது? 12 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. லிக்விட் கேஷாக யார் கொடுத்தது? அதுக்கப்புறம் இந்த ஏஜிஎஸ் நம்ம
டி நகர் பக்கத்தில் இருக்க ஏஜிஎஸ் தேட்டர் பக்கத்தில் இருக்க ஒரு ஒயின் ஷாப்பு, அதை வந்து ஒரு ரவுடி பசங்களை இவர் அனுப்பிச்சு அதை ஆக்கியபை பண்ணுறாரு. ஆவடியில் பல ஏக்கர் வாங்கி போடுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்ல. சரி, அந்த பக்கம் விட்டுருங்க, என் பக்கம் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. நான் என்ன கடன் வாங்கியிருக்கேன், என்னோட பொண்டாட்டி நகை எங்கே போச்சு, ஏன் வித்தான்? அதாவது ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பகடக்காயாக பயன்படுத்தி அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு கேஸையும் வாங்கிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு, ஒருவேளை நான் ஜெயிலே இறந்துருந்தா நான் இந்த தகவலை எப்படி சொல்லியிருக்க முடியும்? கண்டிப்பா. ஏன் என்னோட 2 குழந்தைங்க, ஒய்ஃப் வந்து என்ன நிலைமையில இருக்காங்க? இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல சார், இப்ப அதை வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்திக்க ஒண்ணுமே அரெஸ்டே இல்லையா மேடம்? ஜாலியா அவர் வந்து வெளியே வந்து நான் வந்து காரணம் இல்லை, நான் வந்து காரணம் இல்லை அப்படிங்கிறாரு. காலையில அரெஸ்ட் ஆன 6 மணிக்கு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சார் இது சிட்டரசு சார் தான் சார் பண்ணாரு, அவர்கிட்ட தான் சார் பணம் கொடுத்தோம், அவர் எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஃபோன் கொடுங்க சார், நான் பேசுறேன் சார், அவங்களை கூப்பிட்டு வரேன்னா எதுவுமே இல்லையா? இது மேலெடுத்து உத்தரவு. சரி, இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, இப்ப இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி, அதுக்கான வந்து இப்போ நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான வந்து ஏதாவது சிஎஸ்ஆர் காப்பி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல, அது அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க மேடம், அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பதிவு வந்து இளைய கட்டபொம்மன் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 10:20 வந்து அவர் ரவுடி பசங்களை அனுப்புறாரு. இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காரு. அது ஏன் நான் அது வந்து தலைமையில் கொடுத்த லெட்டர்லயே நான் வந்து சொல்லியிருக்கேன் மேடம். என்னன்னா, இது ஏன் நான் காட்டுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் சிசிடிவி கேமரா போட்ட பிறகு எனக்கு ஒரு சாட்சி கிடைச்சது. இதுலயே நான் வந்து போட்டிருப்பேன் மேடம், அவர் பேரை நான் பயன்படுத்தாம. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 10:20 மணி அளவில் அடையாளம் தெரியாத சிலர் என் வீட்டு முற்றுகையிட்டு என்னை வீடு காலி செய்யவும், திமுகவிலிருந்து விலகவும், குறிப்பாக திருவல்லிக்கேணி பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு இடம் பெயரவும் மிரட்டினர். அவர்கள் தொடர்ந்து கொலை மிரட்டு விடுத்து வருகின்றனர். அதற்கான காணொலி ஆதாரமும் என்னோடு உள்ளது. இந்த விவகாரத்தை தலைமையிடம் பல முறையிட்டுள்ளேன். மேலும் காவல்துறையினரிடம் புகார் அளிக்க முயன்ற போது குறிப்பிட்ட ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்த நபர் எனது புகாரை ஏற்க மறுத்தார். இவர் வந்து டிஃபென்ஸ் பண்ண, நான் நுங்கம்பாக்கத்திலையும் கொடுத்து அவங்க ஏத்துக்கல. எனக்கும் என் குடும்பத்துக்கு எதிராக தொடர்ந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றன. தலைமையில் உள்ள ஒருவரால் மேற்கொள்ளப்படும் இத்தகைய அநாகரிக செயல் மிகவும் வேதனை அளிக்கிறது. இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள பலமுறை முயன்றும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாலேயே நான் வந்து 9ஆம் தேதியே நான் வந்து பதிவு பண்றேன். பிப்ரவரி, மார்ச் 24 நான் நீங்க அரெஸ்ட் ஆகுறீங்க. சரி, இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து கண்டிப்பா இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்கள் இருக்கிறதாக நீங்களே சொல்றீங்க. ஆனா இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொல்வது போல வந்து அவர் தைரியமா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அமைச்சர்களே வந்து எங்களை வந்து திமுகவை வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட இருந்து வந்து எங்களை வந்து கெட்டவர்களாக காட்டுவதற்காக தாவிக அரசு பழி வாங்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல இனிமேல் தான் மேடம் இதோடைய புகார் வந்து ஒரு நல்லாட்சி நடக்கிறதுக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சட்ட ரீதியாக இந்த காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு தைரியமே வரும். காவல்துறை உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ சாட்சியங்கள் கேட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க இருக்கா? ஆமா, பாதிக்கப்பட்டவர்களுடைய நம்பர் கேட்டாங்க, அவங்ககிட்ட அவங்க தனியா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து அடுத்தடுத்து இதாகுமானே, ஏன்னா இவர் வந்து எப்படி ஒளிஞ்சுக்கிறாருன்னா, நான் வந்து தனிப்பட்ட நபர் சிட்டரசு மேலதான் கொடுக்குறேன், ஆனா இவர் ஒளிஞ்சுக்கிறது திமுக மேல. இப்ப நான் சிட்டரசுங்கிற ஒரு நபர் மேல நான் புகார் கொடுத்ததுக்கு 75 நாள் நான் அரெஸ்ட் ஆயிருக்கேன். இப்ப இவரு போய் ஒளிஞ்சுக்கிறது திமுக. அப்ப திமுக சேர்ந்து அடிச்சதுன்னா என்னால தாங்க முடியுமா சொல்லுங்க? இவரு போய் திமுகவுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறார், நான் முன்னாள் டெப்டி சிஎம் பின்னாடி போய் நின்னுக்கிறார். விஷயம் அது இல்லை, நானும் அதே திமுக சார்ந்தவன் தான். எனக்கு உடன்பிறப்புன்னு சொல்றீங்கல்ல, நானும் உங்க உடன்பிறப்பு தான். 2 பேரையும் விசாரிச்சு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிருக்காதுல்ல. இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உயிருக்கான அச்சுறுத்தல் ஏதாவது வந்து உங்களுக்கு? இப்ப எதுவும் அச்சுறுத்தல் எதுவும் வரல மேடம். ஆனா கண்டிப்பா வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு பேட்டியிலேயே, இன்னும் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, நான் 2 நாளா அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு. இந்த மிரட்டலை வந்து அவர் ஆட்சியில் இருக்கும் போதே சொல்லிட்டாரு. நீ எங்க போவ, 2 பேர் தான் இருக்காங்க,
காவல்துறை, நீதித்துறை, பத்திரிகை துறை, எதுலையுமே ஒருத்தன் அதிமுக ஆட்சியில் வந்தவன், இன்னொருத்தன் திமுக ஆட்சியில் வந்தவன், 2 பேர் தான். நீ எங்கே போனாலும் உனக்கு வந்து செல்லுபடி ஆகாது. 234 தொகுதியிலையும் எப்படி செரீனான்னு ஒரு லேடி மேலே ஒரே இரவில் வந்து 16-20 வழக்கு வந்து இது பண்ணுதோ, அந்த மாதிரி 234 தொகுதியிலையும் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி நான் வந்து உன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ வந்து நீ வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, ஒரு 10 வருஷம் நீ ஜெயிலில் இருந்து வெளியே வர்றதுக்கு பெயிலு கூட உனக்கு கிடைக்காது. எல்லாமே பிபியில் இருந்து நம்ம ஆளுங்க தான். நீ எங்கே போய் முட்டி மோதுவன்ற விஷயத்த சொல்கிறார். அதே தான் இதே பேட்டியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஏன் வீட்டில் சண்டைனாலும் வருவாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. அது அப்படியே வெளிப்படையாக சொல்கிறாரு அவர். ஏன்னா சண்டை போய் வந்தாங்கன்னா நான் வந்து கூப்பிட்டு பேசுவேன்னு. நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க யாரு? ஒரு வீட்டுல சண்டை போட்டாலோ இல்ல வந்து வேற ஏதாவது லேண்ட் பிரச்சனை, அதை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. லேண்ட் பிரச்சனைன்னு வந்தாலோ நீங்க யாரு சார்? போலீஸா சார்? போலீஸ் தானே விசாரிக்கணும், யூனிஃபார்ம் போட்டவங்க தானே விசாரிக்கணும். சரி, இப்போ நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து சாட்சியங்கள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிப்பாங்க அப்படின்னு நீங்க அது எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன அரெஸ்ட் பண்ண அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க இல்லையா, அவங்களுக்காகவும் தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து இவர் நேரடியாகவே பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் கட்ட பஞ்சாயத்து பண்றேன், லேண்ட் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு மிரட்டல் விடுக்கும் பொழுது அவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இல்ல மேடம், இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன அவ்வளவு தொந்தரவு பண்ணவங்க, பணம் எப்படியாவது இது பண்ணவங்க, நான் அரெஸ்ட்டுக்கு அப்புறம் பயந்து போய் தான் இருக்காங்க. யாரும் பேச ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நம்பி இருந்ததை உதயண்ணாவை நம்பிதான். நம்ம ஏன்னா என்ன இந்த தொகுதியில இருந்து வெளியே போனோம், வேற வீடு நீ காலி பண்ணிட்டு போ அப்படின்னு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க. ரவுடிங்களை அனுப்பிச்சாங்க, போலீஸ் அனுப்புறாங்க, கட்சிக்காரங்களை ஏவி விட்டாங்க, எல்லாமே பண்ணது காரணம் எனக்கு ஹோல்டே உதயண்ணா மேடம். இல்ல நீங்க இவ்வளவு நெருக்கமானவர் திமுகவிற்கு, அப்புறம் ஏன் வந்து நீங்க உதயநிதியை நேரடியாகவே இல்ல மேடம், எங்க மேடம் அன்பில் இப்ப அவங்களுடைய ஆட்சி இல்ல, அப்போ நீங்க டைரக்டாவே வந்து சந்திச்சிருக்கலாமே. நான் அரெஸ்டே ஆயிட்டேன் மேடம். இது அரெஸ்ட் ஆனது எல்லா இதுலயும் நியூஸ்ல வந்து பதிலா ஒரு தடவை அவங்களே போய் சந்திச்சிருக்கலாமே. ஆமா மேடம், இப்ப நியூஸ்லயே வந்துருச்சு. 75 நாள் ஜெயிலே வச்சாச்சு. ஒரு கட்சிக்காரன் வந்து பார்க்கலையா மேடம்? சரி நான் வந்துட்டேன், பெயில் ஆகி வந்துட்டேன், மேனிட்டரி பெயில். அதுவும் இடையில வந்து 5 லட்ச ரூபா கட்டினா நான் வந்து 30 நாள்லயே நான் வந்திருப்பேன். பணம் கட்டுறதுக்கு காசு இல்லை, பெயிலுக்கு காசு இல்லாதனால 75 நாள் கழிச்சு நான் வரேன். வந்து கூட ஒரு கட்சிக்காரன் வரேன், ஏன்னா இவர் மிரட்டி வச்சிருக்காரு அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லாருமே அவருக்கு கீழே தான் மேடம் இருக்கும். நான் ஒருத்த மட்டும் இல்லை மேடம், நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ நீங்க துறையை சார்ந்தவர்களை மட்டும் இல்லாம நீங்க மேலிடத்துல உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நெருக்கமானவர்களையும் சந்திக்கிறதுக்கு இவர் விடுறதில்ல, யாரையும் பாக்குறதுக்கு விடுறதில்ல அப்படி இல்லை மேடம். அன்பில் சார் வந்து கோல்டு, பயங்கரமான கோல்டு மேடம். அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா பயங்கரமா இது பண்ணுவாங்க. நான் வந்து அவரை போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த லாபியில் யாருமே விடவே இல்லை. நான் அவர் வெளியே வரும்போது ரோட்டில் கூட நின்று இது பண்ண அவர் வாங்கி பின்னாடி தான் கொடுக்குறாரு. இது எப்படி? ஏன்னா ஒரு 100 கம்ப்ளைண்ட்ல நம்ம கம்ப்ளைண்ட்டுடைய ப்ரியாரிட்டி எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க நான் வந்து நேர்காணலுக்கு போனேன் மேடம். திருத்தணியில் வேட்பாளராக நிற்கிறதுக்காக நான் விருப்ப மனு திமுக கொடுத்து நேர்காணல் போனேன். அப்போ நான் போனது கூட உண்மையான ரீசன் வந்து கடவுள் மீது சாட்சியாக நான் போனது வந்து சிஎம்ஐ பார்த்து இந்த பெட்டிஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ நான் சிஎம் நேர்காணல் வந்து திருத்தணி இதுக்கு கூப்பிட்ட போது எல்லாருமே உட்காந்து, சந்திரன் முதற்கொண்டு எல்லாருமே உட்காந்துருக்கும் போது நம்ம வந்து சிஎம் நேர்காணல் பண்ணுறாரு. அப்போ வந்து சொன்னார், இந்த தொகுதி வந்து தேமுதிக போகிற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து வெற்றிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவாக இது பண்ணிவிட்டு சொன்னார். சொல்லி முடித்தோன்னே நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் கொடுத்தோன்னே என்ன இதுப்பா அப்படின்னு. இல்லைங்க, இது வந்து புகாருங்க, இந்த மாதிரி பணம் மோசடி பண்ணி நம்ம கட்சிக்காரர் இவர் ஏமாத்திட்டார் அப்படிங்கும் போது பக்கத்தில் இருந்த கேன்னு சார் என்ன சொன்னேன், எங்கே வந்திருக்கப்பா, இன்டர்வியூக்கு வந்திருக்க, இங்கே வந்து புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, எதுக்கு வந்து எதுக்கு, நீ எதாக இருந்தாலும் போய் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுன்னு. சார் நான் சொன்னேன், மாவட்ட செயலாளர் மாதிரி தாங்க கம்ப்ளைண்ட்டு, அதனால பாருங்க அப்படின்னோடனே, எப்போ அது என்னன்னு பாரு, அடுத்த இது கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிஸி, ஏன்னா அடுத்தடுத்த தொகுதியில் இருந்தாங்க. நான் இந்த 25,000 ரூபா செலவு பண்ணிட்டு போய் பார்த்தேன் மேடம். எல்லா பக்கமும் தெரியாது, இது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தலைமையில் நான் அப்ரோச் பண்ணேன். யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம்.
ஏன் நடவடிக்கை எடுக்கல? கண்டிப்பா இந்த அரசு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பா மேடம். நான் வேண்டி விரும்பிக்கிறது என்னன்னா, தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய நானும் சாமானிய ஆள் தான், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. நான் லவ் மேரேஜ் பண்ணேன். அவங்க வீட்டில் எப்படி பார்த்தாங்களோ அதை விட நான் கொஞ்சம் உயர்வாக பார்க்கணுமே தவிர ரொம்ப தாழ்ந்துடு. ஏன்னா அவங்க மேலே இது போட 45 நாள் அவங்க அப்ஸ்கண்டாக இருந்து 2 குழந்தைங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு வீட்டு சொந்தக்காரங்க, நான் சொல்லலான்னு நினைக்கிறேன், சொல்லட்டுங்களா? ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போனோன்னா முதல் நாளே என் குழந்தைங்களாம் அவங்களுடைய பெட்டில், சிங்கிள் பெட்ரூமு, அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க. அடுத்த நாள் வந்து அந்த நாள் வந்து இவங்க எல்லாருமே ஹாலில் படுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு நீ ஹாலில் படுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து வீடெல்லாம் மாப் போட்டுரு, வீடு கழுவிடு, பாத்திரம் கழுவி வச்சிரு, கொஞ்சம் தான் துணி இருக்கு அதை துவைச்சி வச்சிருன்னு சொல்லியிருக்கேன். வேலைக்காரி மாதிரி எப்படி இருக்கும் மேடம் சொல்லுங்க? நான் வந்து ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கலனாலும் நான் ஏன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு தான். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது. நீங்கள் பணம் படித்தவங்க, நீங்கள் பெரிய அதிகாரத்தில், நாங்கள் சின்னதாக ஒரு கடுகு தூக்கி போட்டால் கூட அது வந்து எங்களால் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுக்க என்ன மேடம்? பணம் தான் மேடம் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கு? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. இந்த அரசாங்கம்னு ஒண்ணு சொல்ல, டிபார்ட்மெண்ட்டை தான் நான் நம்புறோம். இந்த காவல்துறை வந்து ஆமா விசாரிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. ஆமா விசாரிக்கிறேன். எப்ப கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க? இல்ல எப்போ கூப்பிடுறேன்னு சொல்ல, நம்ம வந்து விஷயத்த சொன்னோம், இருக்கிற எவிடன்ஸை சொன்னோம், கொடுத்துருக்கோம். அவங்க கூப்பிட்டு விசாரிக்கணும். இது சரியான பாதையில் விசாரிச்சாலே இதோடைய சாராம்சம் தெரிஞ்சிடும். யார் குற்றவாளியோ அவங்களுக்கு வந்து தண்டனை வரும். நான் 75 நாள் இருந்தேன், அவர் 76 நாள் ஜெயிலில் இருக்கணுன்ற மோட்டிவ்லாம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் வேணும். ஏன்னா நானும் என்னோட கொஞ்சம் நகையை எல்லாத்தையும் விற்று இது பண்ணி அப்படி தான் கொடுத்துருக்கேன். பாப்பா மேடம், என்னோட பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் கூட நான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு தகப்பனா என்னால் சரியான ரோல் பண்ண முடியல. ஒரு ஹஸ்பண்டாக இருந்து என்னால் சரியான ரோல் பண்ண முடியல. ஒரு கட்சிக்காரனாக இருந்து இவ்வளோ பெரிய கெட்ட பேர். நான் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருந்தேன். இந்த தேர்தல் டைமில் நான் இயக்கத்தில் ஏதாவது ஆதரவு இதெல்லாம் கொடுத்துருந்தா நான் ஒரு அரசியல்வாதி. இந்த தேர்தலே பார்க்க விடாமல் முந்தின நாள் அந்த விருப்ப மனு எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கணும். அதுக்கு முந்தின அரெஸ்ட்டு. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்துட்ட பிறகு 1 மாதம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தேர்தல் கலங்கிறது 5 வருஷத்துல எவ்வளவு பெரிய திமுகவினருக்கே மேடம். நான் சொல்றேன் மேடம், உதய அண்ணா வந்து இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டிய ஆளே இல்லை மேடம். இவர் சரியான மாவட்ட செயலாளரா இவர் வந்து நடந்துகிட்டதே கிடையாது. எனக்கு இப்ப இந்த இதுக்காக சொல்ல, ஜெய அன்பழகன்னு ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்துட்டு இவரெல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு கட்சி நிர்வாகி இறந்ததுக்கு கூட இவர் வந்து வரமாட்டார்.